வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சமையல் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ஃபேமஸ் பொரிச்ச குழம்பு தாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. நிறைய காய்கறிகள் போட்டு புளி இல்லாமல் தக்காளி போட்டு செய்கிற இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கறிக்குழம்பு ஃப்ளேவரில் இருக்கும். சுவை அட்டகாசமாக இருக்குங்க. இது கூட அன்றைக்கி பழக்கீரைகள் சேர்த்து ஒரு கடைசல் செய்வாங்க. இது கிராமத்தில் தஞ்சாவூரில் செய்கிற ஒரு கீரை கடைசல் தாங்க. இதையும் தாங்க செய்ய போகிறோம். இந்த சமையல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கைக்கு கண்டிப்பாக தங்க வளையல் உண்டுங்க. அந்தளவுக்கு ருசி பிரமாதம் இருக்கும். எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க. நிறைய காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேங்க. இது பல கீரைகள் சேர்த்து பறித்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க. தேங்காய் சோம்பு, கசகசா, தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூனுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க. கொஞ்சம் தாளிக்க எண்ணெய். இந்த பழக்கீரைகள் கடையிறதுக்கு கொஞ்சம் வெங்காயமும் பூண்டுங்க. இந்த பொரிச்ச குழம்புக்கு வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் வணக்கி அரைக்கணும். தாளிக்கிறதுக்கு பட்டை வகைகள்ங்க. இந்த காய்கறிகளை நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? விறகு அடுப்பில் தாங்க நான் இன்றைக்கி செய்கிறேன். ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இது கொஞ்சமாக வணக்கிட்டு தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த குழம்புக்கு ஒரு முக்கியமான டேஸ்ட்டை கொடுக்குறது நம்ம இந்த வறுத்து அரைக்கிறோம்ல இந்த இஞ்சியும், பூண்டும், சின்ன வெங்காயமும் ஒரு அருமையான மணத்தை கொடுக்குங்க. அவ்வளோ அட்டகாசமான ஒரு சுவையாக மாற்றிடும் இந்த குழம்ப. அதுக்காக நிறைய போட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம இது வெஜ்ஜு. அதுக்காக இஞ்சி பார்த்திங்கன்னா சிறு துண்டு அளவு, பூண்டு 2 பல், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இதை நல்லா வணக்கிட்டு இதை தனியாக எடுத்து நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை தழை கூட போட்டுக்கோங்க. குழம்பு இன்னும் ரிச்னஸ் வேணும்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு கூட சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஆனால் பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கணும். இந்த கருவேப்பிலையோட மனம் சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வணக்கி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அது ஆறுனதும் நம்ம தண்ணியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை வகைகள் ஒரே ஒரு பெரிய வெங்காயங்க இதை தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி அரைச்ச பேஸ்ட்டுங்க இதை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம காய்கறிகள் எல்லாத்தையும் 1 பை 1 சேர்த்துடலாம். தக்காளி தனியாக வதங்க விடணும்னு ஒன்றும் கிடையாது. இதோட பச்சை வாசனை போகணும். ஆனால் நம்ம காய்கறிகள் போட்டு வதங்கும் போதும் அந்த பச்சை வாசனை நல்லா போங்க. இப்போ கத்தரிக்காய், குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு இப்போவே சேர்த்துட்டேன். இதற்கு போட வேண்டிய காய்கறிகள் பார்த்திங்கன்னா எந்த காய்கறிகள் வேணால் போடுங்க. ஆனால் பெரிய துண்டுகளாக போடுங்க. ஏன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த குழம்புல காய்கறிகள் எடுத்து சாப்பிட்றதுக்கு. எங்கள் ஊரில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு குழம்புனா இந்த பொரித்த குழம்பு தாங்க செய்வாங்க. இது குழந்தை பிறந்தவங்களுக்குன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் மற்ற எல்லா ப்ராசஸும் செஞ்சு அவரைக்காய் போட்டு செய்வாங்க. மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளுக்கு வீடு அங்கே தோட்டம் வச்சு காய்கறி வளர்ப்பாங்கங்க. அதுவும் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய், சுரக்காய்லாம் நிறைய கிடைக்குமா. பரங்கிக்காய் கூட போட்டு வைப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நல்லா கத்திரிக்காய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம சுரக்காய் நல்லா பிஞ்சு சுரக்காயாக தோலோடு எடுத்துருக்கணுங்க. தோல் விதையெல்லாம் சேர்த்து பெருசாக கட் பண்ண சுரக்காய், ஒரு சுரக்காய் முழுசாக போட்டுக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இதில் குழம்பை விட காய் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா காய்கறிகள் அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த குழம்புல. இப்போ ஒரு சவுச்சவு, ஒரு முருங்கைக்காங்க. இந்த குழம்புக்கு மறக்காமல் நீங்கள் முருங்கைக்காய் போடுங்க. ஏன்னா ஒரு அருமையான வாசனையை கொடுக்குறதே முருங்கைக்காய் தான். இப்போ மூடி போட்டு நல்லா வதங்க விட்றலாங்க. நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம்ல அதோட பச்சை வாசனை போகணும். அந்த காய்கறிகள் விடுற தண்ணியில் அந்த கொஞ்சம் உப்பு பிடிச்சி வெந்து வரணுங்க. நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோட பச்சை மணம் போகிறது நல்லாவே தெரியுங்க. வாசனையிலே தெரியும். இது சுரக்காய் தண்ணி விடும். அந்த தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதை வற்ற விட்டிங்கன்னா அதுக்குள்ளே சுரக்காவே கரைஞ்சி போயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூளை போட்டுக்கலாம். மல்லித்தூள், மிளகாய் தூள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பு, கசகசா பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு அரைச்சோம்ல வதக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு இந்த குழம்பு திக்காக இருந்தால் தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் தண்ணி நிறைய ஊற்றலை. உங்களுக்கு ஆட்கள் நிறைய இருந்தாங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. நம்ம வீட்டில் ஆட்கள் குறைவு தான். இந்த காய்கறிகளை அரிச்சு சாப்பிட்றது தான் நம்ம வீட்டு ஸ்பெஷலு. இதை போட்டு நம்ம மூடி போட்டு அப்படியே கொதிக்க வச்சிடலாங்க. ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். ஆல்ரெடி காய்கறிகள் வதக்கும் போதே நல்லா வெந்திருக்கும். அதுலேயே அரைவாசி வெந்ததுனால இந்த குழம்பு மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் கொதிக்கும் போது மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி மட்டும் வந்தால் போதுங்க. அருமையான வாசனையோடு இந்த குழம்பு ரெடி ஆயிரும். இந்த குழம்பு நான் சும்மா சொல்லலைங்க, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
நிச்சயமாக உங்களை பாராட்டுவாங்க. கைக்கு தங்க விற்கிற விலைக்கு வலையிலே வாங்கி போட்டுருவாங்கங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அருமையான காம்பினேஷனுங்க. இது எங்கள் ஊர் ஃபேமஸுங்க. ரொம்பவே அருமையான இந்த பொரித்த குழம்பு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துவீங்கன்னு நினைக்கிறேன். இதோட வாசனை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நான்வெஜ் ஃப்ளேவரில் தான் வரும். அந்த தாளிப்பு கொடுத்தோம்ல பட்டை, கிராம்பு, அதுவும் இந்த தேங்காய் கூட சோம்பு, கசகசா அரைச்சி ஊற்றுனதும், அப்புறம் அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டை வணக்கி அரைச்சி ஊற்றணும் பாருங்கள். அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அப்படியே நான்வெஜ் ஃப்ளேவரில் இருக்கும். சில பேருக்கு புளி ஊற்றினா குழம்பு பிடிக்கவே பிடிக்காது, சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்கன்னா இந்த குழம்பு பிடிச்சிக்கோங்க. வாரத்துக்கு 2-3 வாட்டி செய்வீங்க. ஏன்னா இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கும் மேட்ச் ஆகிறதுனால, நிறைய காய்கறிகள் இருக்கிறதுனால ஆரோக்கியமான ஒரு குழம்பும் கூட. செஞ்சு அசத்துங்க. தங்க வளையல் வாங்கினீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பல கீரைகள் சேர்ந்து ஒரு கடைசல் பார்த்துடலாமா? அதை எடுத்து வச்சுட்டு இந்த கீரைகள் பேரை சொல்கிறதுக்குள்ளே இந்த வீடியோவே முடிஞ்சு போயிருங்க. இதை பற்றின பதிவு நான் வேணால் தனியாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த எண்ணெய் காஞ்சதும் நான் இன்றைக்கி கடையில் தான் செய்ய போகிறேன். பல கீரைகளுங்க. அதுக்கு பேர் சொல்கிறதுக்குள்ளே நமக்கு இந்த வீடியோவே முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட கீரைகள் போட்டிருக்கேன். இதுக்கு எண்ணெய் ஊற்றுறதும் கொஞ்சோண்டு வரமிளகாங்க, பூண்டு, சின்ன வெங்காயங்க, இதை போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். இந்த பூண்டு வேகணும். அதுதான் பக்குவம். புதுசாக சமைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு கீரையில் கூட இந்த கடையில் செய்யலாம். நான் இன்றைக்கி பல கீரைகள் சேர்ந்தேன். இது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கீரை கடைசல் தாங்க. நிறைய கீரைகளை போட்டு நல்லா பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் போட்டு அப்படியே கடைஞ்சி சாப்பிட்டா, சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சாதம் இருந்தாலும் போதாதுங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு சுவையில் இருக்கும். இங்கே பல கீரைகள் சேர்கிறதுனால நிறைய நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்குங்க. நிறைய கீரைகள் சேரும்போது இதில் கசப்பு இருக்கிற கீரைகள் எல்லாம் சேர்ப்போம். இதுக்கு குக்கிங் டைம் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும். ஏன்னா பல கீரைகள் சேர்த்துருப்போம். ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு குக்கிங் டைம் இருக்குங்க. அதனால் இதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். வெந்த பிறகு பூண்டு நல்லா வெந்திருக்குன்னா மற்ற எல்லா கீரைகளும் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. கீரைகள் எப்போ சமைச்சாலும் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் உப்பு முன்னாடியே போட்டோம்னா கலர் கொஞ்சம் கம்மியாக தாங்க கிடைக்கும். கடைசியாக உப்பு போட்டு கடைஞ்சிங்கன்னா கலர் அப்படியே பச்சை கலரில் இருக்கும். நான் இதில் இன்றைக்கி பசலைக்கீரையெல்லாம் போட்டிருக்கேன். அந்த பசலைக்கீரை பார்த்திங்கன்னா கலர் அந்தளவுக்கு பச்சை கலர் கொடுக்காது. நாங்கள் லைட்டாக சூடானதும் அது ஒரு கலருக்கு மாறிடுங்க. மற்ற கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா கடையிற வரையும் பச்சை கலர்லேயே தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் பொடுதலை, மணத்தக்காளி பேர் சொன்னால் ரொம்ப நேரமாயிருங்க. அது நிறைய கீரைகள்ங்க. உங்களுக்கு இந்த கீரை கடைசல் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு பதிவு போடுறேன். எல்லா கீரைகளையும் அடையாளம் காமிச்சு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துட்டு இந்த தண்ணியை எடுத்து ஊற்றி குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சாதம் பிசைஞ்சு ஊட்டலாம். கீரைகள் கொடுக்க வேண்டாங்க. இந்த கீரை நல்லா கொதி வந்ததும் இந்த சாறு இருக்குது பாருங்கள், இதை எடுத்து ஊற்றி நீங்கள் சாதம் பிணைஞ்சி ஊட்டினீங்கன்னா அவங்களுக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும். ஜீரணமும் ஆயிரும். சில பேருக்கு ஜீரணமாகாதில்ல, பெரியவங்களாக இருந்தாலும் அந்த தண்ணியை கூட ஊற்றி பிசைஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்படியே சூப் மாதிரி கூட குடிக்கலாங்க, நியூட்ரிஷன் வேல்யூ கம்மியாக இருக்கிறவங்களுக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. அப்படியே கடைஞ்சோம்னா நம்ம கீரை பொரியல் ரெடி ஆகிட்டுங்க. அவ்வளோதாங்க. டேஸ்டியான கீரை பொரியல், பொரிச்ச குழம்பு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு அசத்தி தங்க வளையல் வாங்கினீங்களா இல்லையான்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அட்டகாசமான மனம் வருதுங்க. பக்கத்து வீட்டு வாசல் வரைக்கும் அந்த வாசனை போயிடுச்சு. அடுத்த தெரு வரைக்கும் போயிடுச்சுன்னே சொல்லலாம். அட்டகாசமாக இருந்தது. நான் நல்ல மன நிறைவாக சாப்பிட்டேன். நிறைய காய்கறிகள் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமான சுவையில் இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?